சன் டிவில ரொம்பவே பாப்புலரா ஓடிக்கிட்டு இருக்கிற சீரியல் தான் கயல். இந்த கயல் சீரியல்ல ஹீரோயினா சைத்ரா ரெட்டி நடிச்சிட்டு வராங்க. இப்போ இந்த கயல் சீரியல்ல கயலோட அண்ணனா நடிச்சிட்டு வரக்கூடிய மூர்த்தி தன்னோட கேரக்டர்ல இருந்து வெளியேறி இருக்காரு. அத பத்தி சைத்ரா ரெட்டி ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காங்க. சைத்ரா ரெட்டி சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய கயல் சீரியல்ல பல வருஷங்களா நடிச்சிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க விஜய் டிவில ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை அப்படிங்கிற சீரியல் மூலமா தான் தமிழுக்கு அறிமுகமானாங்க. இவங்களுக்கு தமிழ்ல தான் ரசிகர்கள் அதிகம். அதுலயும் குறிப்பா கயல் சீரியல் மூலமா ரொம்பவே பாப்புலர் ஆனாங்க சைத்ரா ரெட்டி. யாரடி நீ மோகினி சீரியல்ல வில்லியா நடிச்சாங்க. வில்லியா இருந்தாலும் கூட நாங்க ரசிப்போம் அப்படின்னு இவங்களுக்கு அளவுக்கு அதிகமான சப்போர்ட் கிடைச்சது. அதுக்கு பின்னாடிதான் சன் டிவில பிரைம் டைம்ல ஒளிபரப்பான கயல் சீரியல்ல கதாநாயகியா நடிச்சாங்க. மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமாவும் டிஆர்பி ரேட்டிங்ல டாப்லயும் இருக்கிற கயல் சீரியல்ல இருந்து மூர்த்தி கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருந்த ஐயப்பன் வெளியேறினதை பத்தி ஹீரோயின் சைத்ரா ரெட்டி ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காங்க. மூர்த்தி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் நானும் அவரும் ரியல் பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே நல்ல பாண்டிங் இருக்கு எங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளயும். குறிப்பா சொல்லணும்னா கொஞ்ச நாளாவே மூர்த்தி அண்ணா ரொம்பவே மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மூர்த்தி அண்ணா ரொம்பவே பாவம், அவரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க சைத்ரா ரெட்டி. அது மட்டும் இல்லாம அவரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயி கண்டிப்பா அவரு சீக்கிரமா திரும்பி வருவாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுசா வந்திருக்கிற மூர்த்தி அண்ணாவுக்கு நீங்க எல்லாரும் எப்பவும் கொடுத்த சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ மூர்த்தி கேரக்டர்ல ஐயப்பன் விலகினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.